நான் எவ்வளவு படிச்சேன், எவ்வளவு துவா கேட்டேன், ஸ்கூல்ல சேர்மான்லாம் என்னத்தான் நம்பினாங்க, வகுப்புலயே நான் தான் ஃபர்ஸ்ட், எனக்கு கிடைக்காது வேற யாருக்கு கிடைக்க போகுது எல்லாரும் சொன்னாங்க, நான் ஏன் ஃபெயில் ஆகணும்? இப்போ உலகத்தில் சோதனைகள் என்பது நிதர்சனமான ஒரு விஷயம் நடக்கும். அந்த சோதனைகளில் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமையா இருக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை? கலா கதிர் மேல நம்பிக்கை இருக்கணும். அல்லாஹ் சூரா அல் ஹதீத் 22வது வசனத்துல சொல்றான், மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபி அன்ஃபுசிக்கும், இந்த உலகத்திலும் உங்களிலும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களும் இல்லா ஃபி கிதாபி மின் கபில் அன் நப்ரஹா, உங்களை படைப்பதற்கு முன்னாடியே நான் எழுதிட்டேன். அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களை படைக்கிறதுக்கு முன்னாடியே நான் எழுதிட்டேங்கிறான். அல்லாஹ் நம்மளை படைக்கிறதுக்கு முன்னாடியே எழுதி வச்ச விஷயம் தான் அது. அப்ப நடக்குது. அது சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்ன ذلك على الله يسير, இது அல்லாஹ்வுக்கு லேசானது. 23வது வசனத்தில் சொல்றான், லிகைலா தஅஸவ வலா மா ஃபாத்தக்கும், உங்களுக்கு மிஸ் பண்ணி போனதுல, உங்களுக்கு கிடைக்காம போனதுல நீங்க கவலைப்படாம இருக்கிறதுக்காக வேண்டியும், வஅல்லா தஃப்ரஹு பிமா ஆதாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு தந்ததுல நீங்க பெருமை அடித்து துள்ளாம இருப்பதற்கும் கலா கதிர்ல உள்ளதான் நடக்குதுங்கிறது அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ் எழுதினே நடக்குது. நீ நல்லா இருக்கிறன்றா, நீ படிச்ச படிப்பு, நீ செஞ்ச முயற்சி, நீ லக்கு ஒண்ணும் கிடையாது. அல்லாஹ் நாடினான், அல்லாஹ் நாடிக்க அவனை தந்திருக்கான். முடியலன்னு அது என்ன அர்த்தம்? நான் தப்பு பண்ணிட்டேனா? இல்ல, அல்லாஹ் உனக்கு எழுதலன்னு அர்த்தம். ஒன்ன நீ நொந்துக்காத. முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவாயிருக்கக்கூடிய ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக், உனக்கு பிரயோஜனம் தரக்கூடிய விஷயத்தில் தொடர்ந்து முயற்சி செய். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முயற்சி செய். வஸ்தஈன் பில்லாஹ், அல்லாஹ் கிட்ட உதவிகள். வலா தஅஜஸ், இடையில் உட்கார்ந்துராத. எவ்வளவு நாளா போச்சு, இது நடக்கிற மாதிரி இல்லைன்னு சோர்ந்துராத. நமக்கு வயசா போச்சு, 60 வயசா போச்சு, இதுக்கு மேல என்னத்தை ஓடுறதுன்னு உட்கார்ந்துராத. ஓடு. வலா தஅஜஸ், பலஹீனப்பற்றாத. திரும்ப திரும்ப உனக்கு தோல்விகள் வரலாம், நம்பிக்கையோடு இரு. அதான் வஸ்தஈன் பில்லாஹ், அல்லாஹ்வில் நம்பிக்கை வை, ஓடு. சொல்லிட்டு நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வலா தகுல் லவ் ஃபஅல்து கதா வ கதா லகான கதா வ கதா, ஒன்று மட்டும் சொல்லாதே, சா நான் அப்படி செஞ்சிருந்தால் இப்படி நடந்திருக்கும், இப்படி செஞ்சிருந்தால் அப்படி நடந்திருக்கும் மட்டும் சொல்லாத. இதான் நமக்கு இருக்கிற தவறு. முயற்சி செய்கிறது, கவுண்டுட்ட பழிய வேற ஒன்றில் போட்டுறது. எதுல போறது? கிளைமேட் சரியில்லைங்கிறது, இந்த ஊருக்கு அது சரி வராங்கிறது, யாரோ எரிச்சக்காரன் கவுட்டுட்டாங்கிறது, எவனோ சூனியம் வச்சுட்டாங்கிறது, இது பொறாம பார்வை அப்படிங்கிறது, நான் நல்லா தான் செஞ்சேன், இது சாமான் சரியில்லைங்கிறது, ஆட தெரியாதவனுக்கு மேடை போனலைங்கிற மாதிரி. பழிய நான் அப்படி செஞ்சிருந்தால் இப்படி நடந்திருக்கேன்னு சொல்லக்கூடாது. முயற்சி நீ சரியாத்தான் செஞ்ச, விஷயமும் சரியாத்தான் நடந்துச்சு. ஆனால் வலாக்கின் குல் கத்தர் அல்லாஹு வமா ஷா ஃபஅல், எப்படி சொல், அல்லாஹ் நாடினது இதுதான்னு போயிட்டே இரு. அல்லாஹ் நாடல என்ன பண்றது? அல்லாஹ் எழுதல. அப்ப அல்லாஹ் இதை நாடல்ல அப்படியே கலா கதிர்ல அப்படியே பாரத்தை தூக்கி வச்சாதான் திரும்ப அடுத்த வாட்டி அதே நீ செய்வேன். ஒரு ஆள் கோழி வளர்ப்பாரு, லாஸ்ட் விட்டுட்டு வேற டெக்ஸ்டைல் வியாபாரத்துக்கு போய்த்துட்டு, அதான் பிள்ளை. ஒன்றை தொடர்ந்து செய். பழிங்கிறத எப்படி போடாத, இது சரி வராதுன்னு போடாத. அல்லாஹ் இதை நாடல, திரும்ப செய். அப்பதான் நீ என்ன தவறு விட்டங்கிறது உனக்கு தெரிய வரும். நீ என்ன தவறு செய்தாய், எங்க பிழை நடந்துச்சு, அப்ப நம்ம அதை திருத்திக்குவோம், திரும்பவும் அந்த முயற்சி செய்வோம். அல்லாஹ்வோட உதவி நிச்சயமாக வரும். அப்படி என்கிற ஒரு விஷயத்துல நம்ம ரொம்ப நம்பிக்கையாக இருக்கணும். அப்ப சோதனைகள் வரும், அந்த சோதனைகள் ஈமானை இழந்து விடக்கூடாது, முயற்சியை கைவிடக்கூடாது, தைரியமாக தன்னம்பிக்கையோடு போராட வேண்டும், கலா கதிரில் நம்பிக்கை வைக்க வேண்டும். இதுக்கும் மறுமையில் கூலி இருக்குது அப்படி என்கிற ஒரு நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வஅஸா அன் தக்ரஹு ஷையன் வஹுவ கைருல் லக்கும், சில விஷயங்களை நீங்கள் வெறுப்பீர்கள், அதுவே உங்களுக்கு கெடுதியாக இருக்கத்தக்க. வஅஸா அன் துஹிப்பு ஷையன் வஹுவ ஷர்ருல் லக்கும், சில விஷயத்தை நீங்க விரும்புவீங்க, அது உங்களுக்கு நல்லமில்லை, கெட்டதாக இருக்க. வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமுன், அல்லாஹ்க்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாதுங்கறான் அல்லாஹ். நீங்க சரியா ஆசைப்பட்டு இது நமக்கு கிடைக்கணும்னு போடுவீங்க, கிடைக்கல, சனியன் இல்ல, அல்லாஹ் உங்களுக்கு தெரியல தானே. என்ன நீங்க ஏதோ நல்லது இருக்கு, அல்லாஹ் தஆலா நமக்கு தட்டி விட்டிக்க, அவ்வளவுதான். நம்ம டாக்டர் ஆகணும் பயோ படிக்கிறோம், எழுதுறோம் ஃபெயில், 2வது தரம் எழுதுறோம் ஃபெயில், 3வது தரம் எழுதுறோம் ஃபெயில், தொழுகை விடுறான். நானும் அல்லாஹ் கிட்ட எவ்வளவு நோன்பு பிடிச்சி கெஞ்சினேன், கௌபத்துல்லா சீலையை பிடிச்சி தொங்கினேன், நான் எவ்வளவு படித்தேன், எவ்வளவு துவா கேட்டேன், ஸ்கூல்ல சேர்மான்லாம் என்னத்தான் நம்பினாங்க, வகுப்புலயே நான் தான் ஃபர்ஸ்ட், எனக்கு கிடைக்காட்டி வேற யாருக்கு கிடைக்க போதுன்னு எல்லாரும் சொன்னாங்க, நான் ஏன் ஃபெயில் ஆகணும், அல்லாஹ் என்ன கைவிட்டுட்டான் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல இல்ல என்ன சொல்லணும்,
அல்லாஹ் உனக்கு நலவு செஞ்சிருக்கான், உனக்கு தெரியாது. வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமுன். அல்லாஹ்க்கு தான் தெரியும், உனக்கு தெரியாது. நீ டாக்டர் ஆனா உன்னுடைய பை மிஸ்டேக்கால ஒருத்தன் செத்து போவான், நீ நரகத்துக்கு போக வேண்டியவன். நீ டாக்டர் ஆனா பெருமை அடிப்பேன், நீ டாக்டர் ஆனா விபச்சாரம் பண்ணுவேன், நீ டாக்டர் ஆனா ஏதாவது தப்பு பண்ணுவேன். அல்லாஹ் பாதுகாக்கணும். எல்லா டாக்டர்மாரும் இல்லை, எல்லாத்துலேயும் தான். ஒரு சிலர் நேர்மையா இருக்கிறாங்க, ஒரு சிலர் தவறு செய்யறாங்க. நீ அந்த தவறு செய்யக்கூடாது, அல்லாஹ் உனது அதை தடுக்கிறான். அல்லாஹ் உனக்கு அதை கிடைக்காம பண்றான். அப்போ ஒன்று என்ன நினைக்கும், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு இதை நாடல, ஏதோ நலவு இருக்குது, ஹைர். இப்ப நிம்மதி வந்திருக்கு. ஸ்ட்ரெஸ் வந்தா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ்ல முதலாவது விஷயம் என்ன தெரியுமா? கல்லா கதர், அல்லாஹ் நாடல, அல்லாஹ் எழுதிட்டான். ரெண்டாவது என்ன, இதுல ஏதோ நலவு இருக்குது. நமக்கு நல்லது நடந்தாலும் ஏதோ நல்லது, கெடுதி நடந்துச்சு, நமக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, கண்ணு தெரியாம போச்சு, காலு வேலை செய்யாம போச்சு, என்ன நினைக்கணும்? அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கான். இது இருந்தா நம்ம பாவம் செய்வோம், நரகத்துக்கு போவோம் அல்லாஹ் அறிஞ்சிருக்கலாம். அதனாலதான் வல்லாஹு யஅலமுங்க, அல்லாஹ் அறிஞ்சவன். உனக்கு சோதனையை தந்திக்கினா உன்னை சொர்க்கத்துக்கு அனுப்ப போறேன்னு அர்த்தம்.